Good evening, everyone. Last lesson la geometrical tools ku உள்ளாடி இருந்த rectangle primitive tool பத்தி தான் பார்த்தோம். இந்த லெசன்ல oval tool, oval primitive tool and polystar tool பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசன் குள்ள போகலாம். First Animate 2021 நான் ஓபன் பண்ணிக்கிறேன். First create new document. File ல போய்ட்டு new. இத character animation, social, game, education, ads, web, advanced கொடுத்திருக்காங்க. இத நான் character animation choose பண்ணிட்டு அதுல HD size choose பண்ணிக்கிறேன் 1280 720. once நீங்க இத click பண்ண உடனே அதோட width and height இதுல செட் ஆயிரும். frame rate, platform type பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. then create. என்னோட டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ஸ்டேஜ்னு சொல்றோம். zoom in zoom out பண்றதுக்கு control plus control minus இல்லனா control button press பண்ணிட்டு mouse scroll up scroll down யூஸ் பண்ணீங்கனாலும் zoom in zoom out பண்ணிக்கலாம். இல்ல geometrical tools க்கு உள்ளாடி இருக்கிற oval tool, oval primitive tool, then polystar tool பத்தி தான் பார்க்க போறோம். first நான் oval tool செலக்ட் பண்ணிக்கிறேன். shortcut key O. once நீங்க O வை கிளிக் பண்ணீங்க அப்படினா ரைட் சைடுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் பாருங்க. அந்த ஓவலோட ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர் எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஃபில் கலர் வந்து ரெட் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரோக் வந்து கிரீன்ல இருக்கட்டும். நார்மலா கிளிக் அண்ட் டிராக் பண்ணும்போது எனக்கு ஓவல் ஷேப் கிடைக்குது. இதுவே நான் ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி டிராக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். கண்ட்ரோல் Z அண்டு நான் இப்போ ஸ்ட்ரோக் சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். தென் ஹோல்ட் டவுன் ஷிஃப்ட் அண்ட் டிராக் யூஸ் பண்ணும்போது இப்போ ஸ்ட்ரோக்கோட வித்து பாருங்க. வித் வந்து 16 செட் பண்ணியிருக்கிறேன். அதனால கொஞ்சம் திக்னஸா நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல ஹேர் லைன் கொடுத்துருக்காங்க, சாலிட் கொடுத்துருக்காங்க, தென் டேஷ் லைன் கொடுத்துருக்காங்க, டாட் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டாட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க டிரா பண்ணுங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாமா? இத எனக்கு டாட்டடா விசிபிள் ஆகுது, தெரியுதா? இதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் கண்ட்ரோல் Z இப்போ ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் நான் நார்மல்ல கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வித்தோட ப்ரொஃபைலும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இதுல நிறைய டைப் ஆஃப் வித் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நான் ஸ்ட்ரோக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட் அண்ட் டிராக் யூஸ் பண்றேன். இப்போ பாருங்க அந்த வித்தோட ப்ரொஃபைல் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸான வித் ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்கேல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தென் கேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தென் ஜாயின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி தெரியாதவங்க என்னோட ப்ரீவியஸ் லெசன் பார்த்துக்கோங்க. நான் அதுல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தென் ஸ்டார்ட் ஆங்கிள். இப்போ நான் ஸ்டார்ட் ஆங்கிள் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ நீங்க டிரா பண்ணும்போது என்னோட ஸ்டார்டிங் ஆங்கிள் வந்து இதுல சேஞ்ச் ஆயிருக்கு, தெரியுதா? இதுவே நான் எண்ட் ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நீங்க டிரா பண்ணும்போது ஸ்டார்ட் ஆங்கிளும் சேஞ்ச் ஆயிருக்கு, எண்ட் ஆங்கிளும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்க இன்னர் ரேடியஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்ட் ஆங்கிள் 0, ஸ்டார்ட் ஆங்கிள் 0ல வச்சிருக்கிறேன். இப்போ நீங்க டிரா பண்ணும்போது ஒரு இன்னர் ரேடியஸ் இதுல கிரியேட் ஆகுது. தென் இதுல லாஸ்டா க்ளோஸ் பாத் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோஸ் பாத் வந்து நான் அன்டிக் பண்ணி வச்சுட்டு என்னோட இன்னர் ரேடியஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஆங்கிள் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க டிரா பண்ணி பாருங்க. இது வந்து ஜாயிண்ட் ஆகாது, ஏன்னா இது க்ளோஸ்டா இல்ல. இதுவே நீங்க க்ளோஸ் பார்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க டிரா பண்ணி பாருங்க. நான் டிரா பண்றது ஒரு க்ளோஸ்டா நமக்கு கிடைக்கும். ஃபில் கலரும் கிடைக்கும், தென் அதே டைம்ல ஸ்ட்ரோக் கலரும் நமக்கு கிடைக்கும். இதுதான் க்ளோஸ் பாத். இந்த ஆப்ஷன்லாம் எனக்கு ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிரும், ரீசெட் ஆயிரும். தென் கண்ட்ரோல் A, செலக்ட் ஆல், டிலைட். தென் நெக்ஸ்ட் இருக்கிற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவல் பிரிமிட்டிவ் டூல். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க அதே மாதிரி தான் ஷிஃப்ட் அண்ட் டிராக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. தென் செலக்ஷன் டூல் B, தென் கிளிக் அண்ட் டிராக். இது மூலமா உங்களோட ஆங்கிள் ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இந்த பாயிண்ட கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷேப்ல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் ஓவல் டூல பார்த்த மாதிரி தான் இதோட ஸ்ட்ரோக் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வித் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தென் கேப், தென் ஜாயின், தென் ஸ்டார்ட் ஆங்கிள், எண்ட் ஆங்கிள் எதுவுமே உங்களுக்கு இதுல சேஞ்ச் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் இருக்கிற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிஸ்டார் டூல். நான் இதுல வித் எல்லாமே ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் நார்மல் ஸ்ட்ரோக்.
இப்போ நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாலிகானல் ஷேப் எனக்கு கிரியேட் ஆகுது. ஒரு பாலிகானல் ஷேப் எனக்கு கிரியேட் ஆகுது. நான் ஃபில் கலர் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் ஸ்ட்ரோக் வந்து கிரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் கீழே வந்தீங்கன்னா இதோட ஸ்டைல் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பாலிகானல் வேணுமா இல்லைன்னா ஸ்டார் வேணுமா? நான் இப்போ பாலிகானல் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இதில் சேஞ்ச் பண்ண முடியும். நான் இதில் 5க்கு பதிலாக 6 கொடுக்குறேன். இப்போ நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா எனக்கு 6 சைடில் ஒரு பாலிகானல் கிரியேட் ஆகும். 1 2 3 4 5 6 சைட்ஸ்ல ஒரு பாலிகானல் கிரியேட் ஆகும். பாலிகான் டூல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க கீழே வாங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் சைஸ் இதை நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க டிரா பண்ணும்போது அந்த பாயிண்ட் சைஸ் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. தென் பாலிஸ்டார் டூலை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் போயிட்டு நான் ஸ்டார் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் சைடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 11 கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க டிரா பண்ணும்போது சரிதா ஸ்டார்லயே எனக்கு 11 சைட்ஸ் கிடைக்குது. இதுவே நான் இந்த ஸ்டார் டூல்ல நம்பர் ஆஃப் சைடு 3 கொடுக்குறேன். இப்போ நீங்க டிரா பண்ணி பாருங்க. எனக்கு சைடு வந்து 3 கிடைக்கும். 3 சைட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு சைட்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்க டிரா பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இருக்கிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் டூல், ஷார்ட்கட் கீ N சூஸ் பண்ணிட்டேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைனோட ஸ்ட்ரோக் கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தெரியுதா? இப்போ நான் வேற கலர் சூஸ் பண்றேன். லைனோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் ஸ்ட்ரோக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தென் ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் ஸ்ட்ரோக்கோட வித் ப்ரொஃபைல் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ஸ்ட்ரோக்கோட கேப் அண்ட் ஜாயின் கூட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம ஓவல் டூல், ஓவல் பிரிமிட்டிவ் டூல், பாலிஸ்டார் டூல், லைன் டூல் பத்தி பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் லெசன்ல பென் டூல் எப்படி யூஸ் பண்றது, அதோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.